சொல்லியிருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ரிசர்வேஷன் பாலிசியை பொறுத்தளவு மாறும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்லாட் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, அது ஜேஆர்எஃபாக இருந்துச்சுன்னா அதுவும் டிஃப்ரெண்ட் கேட்டகரி இதே மாதிரி தான். ஸோ செட் எக்ஸாமினேஷனுக்கு ஜேஆர்எஃப்ங்கிற ஒரு கான்செப்ட்டு கிடையாது. அப்புறம் டிகிரிஸ் இப்போ அப்பியரிங் ஃபார் பேசிஸ் ஆஃப் த ஈக்குவலன்ட் பேப்பர் இதெல்லாம் சொல்கிறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த இதை வந்து டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்டு நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஷிஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா என்டிஎஸ் ஸ்கோர் பர்சன்டைலில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மல்டிபிள் ஷிஃப்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த ரா மார்க் அப்டைன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்லேயும் இதை செக் பண்ணி பார்ப்பாங்க. மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் இருக்கும். அதனால தான் பர்சன்டைலில் ஃபாலோ பண்ணுறாங்களாம். ஸோ டீட்டெயில் ப்ரொசீஜர் என்டிடி ஸ்கோர் வந்து அடாப்ட் பண்ணுறது வந்து அப்பெண்டிக்ஸ் 8ல் வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக மல்டிபிள் ஷிஃப்ட் கண்டக்ட் பண்ணது இல்லாமல் அந்த என்டிஏ ஸ்கோர் கால்குலேட் பண்ணி கரஸ்பாண்டிங் ரா மார்க் அப்டைன் பண்ண கேண்டிடேட் வந்து ஆஸ் பர் 8th அப்பெண்டிக்ஸில் சொன்ன மாதிரி கால்குலேஷன் ஸ்கோர் வந்து நாங்கள் கொடுத்து ரா ஷிஃப்ட்டில் இருந்த இந்த ப்ராசஸை டிசைடிங் ஃபேக்டராக நாங்கள் அலோகேட் பண்ணுவோம். ஸோ இது நெசசரியாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்கோரை நார்மலைஸ் பண்ணி அதை ஈக்குவல் பர்சன்டேஜ் மெத்தடாக நாங்கள் மாற்றுவோம். ஸோ இந்த ஷிஃப்ட் டிசிமிலர் அன்ஈக்குவல் லோயஸ்ட் மார்க் எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் கேட்டகரிங்க வந்து எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும், அதாவது ஆல் ஷிஃப்ட்டுக்கும். ஸோ இதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் ரீசெக்கிங் ரிசல்ட். தேர் இஸ் நோ ரீவேல்யூஷன் ரீசெக்கிங் ஆஃப் த ரிசல்ட் அப்படிங்கிறது இதே தான் வந்து செட் எக்ஸாமினேஷனுக்கும் பொருந்தும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரீட்ரெசல் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ என்டிஏ எக்ஸாமினேஷன் 90 days டிக்ளேர் ரிசல்ட் வந்து கொடுத்துட்றாங்க. இதை மீறிய லீகல் ஜுடிஷியேஷன், அதாவது கேஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது எந்த கோர்ட்டில் பண்ணணும், எந்த மாதிரி இதுங்கிறதையும் அதையும் அவங்க மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அனெக்ஷர் நம்ம சொன்னது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதான் அனெக்ஷர் அப்பெண்டிக்ஸ் நம்பர் 8. ஸோ மொத்தம் இருக்கிற பர்சன்டைலை மென்ஷன் பண்ணுறாச்சு. ஸோ பர்சன்டைல் ஸ்கோரை நாங்கள் எப்படி மொத்த செக்ஷனில் இருந்து பிரித்து இந்த ப்ராசஸ் ஆஃப் நார்மலைசேஷனுங்கிறது வந்து பர்சன்டைல் நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் ஆர் பிலோ ரா ஸ்கோர் சேம் பர்சன்டைல் 100%க்கு டிசைபரபிள்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பர்சன்டைல் ஸ்கோர் வந்து கால்குலேட் அப் டு 7 decibel. பஞ்சிங் எஃபெக்ட்டுக்கு பிறகாவோ ரெடியூஸ் டைஸ்க்கு பிறதலாகவோ பர்சன்டைலில் வந்து கேண்டிடேட்டுங்க இந்த மாதிரியான ப்ராசஸில் நாங்கள் பண்ணுறோம். 100 கிராஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எத்தனை பேர் இல்லை செஷனில் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் இந்த ரா ஸ்கோரை எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, ரா ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் த கேண்டிடேட், அதுக்கு கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எத்தனை பேர் ஒவ்வொரு செஷனுக்கு அட்டென்ட் பண்ணியிருக்காங்கிறதையும் கனெக்ட் பண்ணால் தான் இந்த இது வரும். இப்போ சப்போஸ் டு பி அலோகேஷன்னு கொடுத்து இந்த டே 1 டே 2 செஷன் 2 செஷன் 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இது இப்போ இந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியர் ஆனது ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டே ஷிஃப்ட் 1 2 3 அப்படின்னு 4 வரைக்கும் செஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறவங்களில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்சண்ட் எவ்வளவு,